வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றங் கலந்து அலராயிற்றே. இந்த பாசுரம் கண்ணன் பிறந்ததை கொண்டாட பெரியாழ்வார் பாடியது. யசோதையாகவே தன்னை எண்ணிக்கொண்டு கண்ணனோடே அவளுக்கு இருந்த பரிமாற்றத்தை ஒவ்வொன்றையும் பிள்ளைத்தமிழாக பாடி வைத்தார் பெரியாழ்வார். கண்ணன் பிறந்ததை நாம் பல நாட்களுக்கு முன்பாக அனுபவித்தோம். இப்ப நாம 10வது ஸ்கந்தத்தில் 55வது அத்தியாயத்துக்கு வந்துட்டோம். இதற்கு 55 அத்தியாயங்களுக்கு முன்னால் 10வது ஸ்கந்தம் தொடங்கும் போது கண்ணன் பிறந்தான்னு பார்த்தோம். என்ன ஒரு 70 நாட்களுக்கு 70 நிகழ்வுகளுக்கு முன்னாடி பார்த்துருப்போமா? ஒரு 3-3.5 மாதம் இருக்கும்னு வச்சுங்கோ. இப்போ கண்ணன் பிறந்து 3.5 மாதம் ஆச்சு. ஆனால் கண்ணனுக்கு இன்னைக்கு குழந்தை பிறக்க போகிறார். அது எப்படி சுவாமி, கண்ணன் அவதரித்தே 3.5 மாதம்தான் ஆறுதுன்னா? நாம் பார்த்த கதையில் 3.5 மாதம் ஆச்சு. பாகவதன்லாம் வேகமாக ஓடிடும். அதெல்லாம் ரொம்ப நிதானமாக எடுத்து வைத்து கொண்டு நம்ம வாழ்க்கையோடையே எத்தனை வருஷம் படிச்சுட்டு இருக்கோமோ அத்தனை வருஷம் அப்படின்னு அவர் சொல்ல மாட்டேங்கிறார். அவர் ஒன்னொன்னையும் வேகமாக சொல்லிட்டு போய்ட்றார். அதனால தான் இப்போ நம்ம கண்ணன் பிறந்தான்னு பார்த்து 3-3.5 மாதம் ஆச்சு. ருக்மிணி தேவிக்கு கல்யாணமே ஆயிடுத்து. இப்போ கண்ணனுக்கும் ருக்மிணிக்கும் கல்யாணம் ஆயிடுத்து. அடுத்து உயர்ந்த குழந்தை பிறக்க போறார். கண்ணனுக்கு பிரத்யும்னன் திருக்குமாரன். அதற்கப்புறம் பிரத்யும்னனுக்கு அனிருத்தன் பிறக்கிறான். அது மேல கதை. இப்போ நாம பிரத்யும்னனுடைய அவதாரத்தையும் பிறந்தவுடனே பிரத்யும்னனும் காணா போயிட்டார். எப்படி கண்ணன் பிறந்தன்றைக்கே மதுரையிலிருந்து புறப்பட்டு கோகுலத்தை அடைந்தாரோ அதே போல பிரத்யும்னனை சம்பரன் என்று ஒரு அசுரன், இந்த பிள்ளை தனக்கு எதிரி, இவன் வாழ்ந்தா நாம வாழ முடியாது அப்படின்னு நினைச்சுன்னு அந்த குழந்தைய தூக்கின்னு போய் கடல்ல போட்டுட்டு போயிடுறான். அப்புறம் அந்த குழந்தை நிலைமை என்னாச்சு? அதைத்தான் இந்த அத்தியாயத்தில் பார்க்க போறோம். 55வது அத்தியாயம். காமஸ்து வாசுதேவாம்சா தக்த பிராக் ருத்ரமன்யுனா தேகோபபத்தையே பூயः தமேவ பிரத்யபத்யத. ஒரு முறை காமதேவன் மன்மதன் ருத்ரனாலாரே பரமசிவனாராலே எரிக்கப்பட்டார். இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமான இடம் இருக்கு. ராமனையும் லக்ஷ்மணனையும் விஸ்வாமித்திரர் கல்யாண பிரகரணத்துக்காக அழைச்சின்னு போனார் அல்லவா? முதல்ல தன்னுடைய யாகத்தை காப்பாற்றி கொடுக்கணும். அப்புறம் மிதிலைக்கு போய் சீதா கல்யாணம் நடைபெற வேண்டும். இதுக்காகத்தான் விஸ்வாமித்திரர் தசரதனிடத்திலே வேண்டி ராமலக்ஷ்மணர்களை அழைத்து போகிறார். அவர் சரையூ நதி கோரையோரமாக கூட்டின்னு போனார். அப்போ முதல்ல இடம் வருது, காமதேவனை எரித்த இடம். அந்த இடத்தை இன்னைக்கு நாம் சேவித்து கொள்ளலாம். அழகான ஒரு புஷ்கரணி இருக்கு. அங்கே ராமலக்ஷ்மணர்கள் வந்ததுக்கு திருவடி சுவடுகள், அவர்களுடைய பாதுகைகள் உள்ளன. இன்னைக்கு அந்த இடத்துல என்ன பிரார்த்திச்சின்றாலும் நிறைவேறும் என்று அங்கே ஐதிஹ்யம். இந்த இடத்துக்கு காமதவனம்னு சொல்லுவார்கள், காமவன்னு சொல்லுவார்கள். உத்தரப்பிரதேசத்தில் இருக்க ரொம்ப அழகான இடம். அங்கிருந்து போனோம்னா தான் நமக்கு பக்சர், அடுத்து பீகாருக்குள்ள நுழைஞ்சிடுவோம், பக்சர் வரும். இந்த இடத்துல சேவிச்சிட்டோம்னால் அங்கே ஒரு பின்புலம், பரமசிவனாரும் பார்வதி தேவியும் எழுந்தருள் இருக்க அவர்களுக்குள் ஆசையை மூட்டி விடுவதற்காக தன்னுடைய மலர்கலைகளை தொடுத்தான் மன்மதன். இதை கொண்டு கோபம் கொண்டார் ருத்ரன். அவனை தன்னுடைய 3வது கண்ணை திறந்து எரித்தார். அவன் அனங்கனாக போனான். அனங்கன்னு சொன்னால் அங்கமற்றவனாய் உடலற்று சாம்பலானான். அவனுக்கு இப்ப மறுபடியும் பிறவி வேணுமோ இல்லையோ? இது நடந்தது திரேதாயுகத்திலே. ஆனா இப்ப அதே மன்மதன் தான் கண்ணனுடைய திருக்குமாரராய் பிரத்யும்னனாக அவதரிக்க போகிறான். இதில் ஆச்சரியம், கண்ணனுக்கு சாட்சாத் மன்மதகான்னு கொண்டாடுவார்கள். மன்மதன். ஆனா கண்ணன் எப்படிப்பட்டவர்னா மன்மதனுக்கு கூட அழகை பிச்சை போடும் அழகு. அந்த அளவுக்கு கண்ணன் அழகன். அப்ப பிரத்யும்னன் வேறல்லர், பரமசிவனாராலே எரிக்கப்பட்டு உருவமப்பற்று போன காமதேவன் வேற அல்லர். அப்ப காமதேவனுடைய தர்மபத்னி ரதி தேவி இருந்தாள் அல்லவா? அந்த ரதி தேவியும் இப்ப பிறந்திருக்கா. அவளுக்கு ஒரு பேர் மாயாவதி என்று அவளுக்கு பெயர். அந்த மாயாவதி சம்பராசுரன், சம்பரன் ஒரு அசுரன். இந்த அசுரன் வேறு, சம்பராந்தகன்னு தசரதனுக்கே ஒரு பட்டம் உண்டு. அந்த சம்பராசுர யுத்தம்ங்கிறது வேறு. இப்ப நாம பார்க்கிற சம்பரன்கிறவன் வேறு. சம்பரனுடைய அரண்மனையில் அவனுக்கு எண்ணெய், பால், சூபம், அதாவது பருப்பு,
இதெல்லாம் எடுத்து வைக்கக்கூடிய சமையல் கட்டில் வேலை பார்த்துந்தவ மாயாவதி. மாயாவதி தான் ரதி தேவி. இப்போ நாம் பார்க்க போகிற பிரத்யும்னன் தான் மன்மதன். மன்மதன் கண்ணனுக்கும் ருக்மிணி பிராட்டிக்கும் அவதரிக்கிறார். பிரத்யும்ன இதிக்யாதா விக்யாதா சர்வதோ அனவம பிதுகு தம் சம்பரஹா காமரூபி ஹிருத்வா தோகம் அனிர்திஷம் ச விதித்வா ஆத்மன ஸ்ரத்தும் பிராஸ்யோதன் வத்யகாத் கிருஹம் தம் நிர்ஜகார பலவான் மீனஹா சோப்பியபரை சக. பிரத்யும்னர் பிறந்தார். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகான குழந்தை. ஆனால் சம்பரன்னு இஷ்டப்படி வடிவெடுத்தக்கூடிய ஒரு அசுரன். இந்த குழந்தை தன்னை கொண்டுட போறார் அப்படின்னு அந்த சம்பரன் நினைச்சிருந்து அவனை பிறந்த அறையிலேருந்தே தூக்கிட்டு போய் சமுத்திரத்தில் வீசிவிட்டு போனான். சிறு குழந்தை, ஒரு பெரிய மீன் அந்த குழந்தையை விழுங்கிற்று. அந்த மீனை சில செம்படவர்கள் பிடித்தார்கள். தம் நிர்ஜகார பலவான் மீனஹா சோப்பியபரை சக விருத்தோ ஜாலேன மகதா கிரகீதா மத்ய ஜீவிபிகி. யாரெல்லாம் மீன் பிடித்து வாழ்பவர்களோ செம்படவர்கள் வலை வீசி மீனை பிடிச்சா மீனை எடுத்து பார்த்தா உள்ளுக்குள்ள சிறு குழந்தை இருந்தது. தெரிஞ்சதுனாலே செம்படவர்கள் அவாவா என்னத்தை பிடிக்கிறாளோ கொண்டு அரண்மனையிலே சமையல் கட்டளை கொடுப்பாளோ இல்லையோ, அதனால இந்த குழந்தை அவர்கள் பிடிச்சிருந்தா மாயாவதியின் இடத்துல கொண்டு கொடுத்தா குழந்தையை பார்த்த உடனே மாயாவதிக்கு என்னமோ ஒரு இனம் புனியாத உணர்வு. ஏன்னா இந்த குழந்தை தான் இவளுக்கு கணவனாக முன் ஜென்மத்திலே இருந்திருக்கிறான். மன்மதன் தான் இந்த குழந்தை பிரத்யும்னன். ஒரு பக்கத்திலே துவாரகையிலேருந்து பிரத்யும்னனை காணும். அங்கே ஒரே அல்லோல கல்லோல படுறது. எங்க பிரத்யும்னன் எங்க பிரத்யும்னன்னு தெரியல. விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் கண்ணன் பேசாமலே இருந்தார். இப்போ குழந்தை இந்த இடத்துல கிடச்சி கொடுத்து மாயாவதி கையில் கிடச்சி வளர்ந்துன்னு வருது. மாயாவதிக்கோ குழந்தை இடத்துல ஒரு காதல். ஏன் இந்த காதல் சிறு குழந்தையாயிற்றேன்னா பழைய பிறவியில் இவளுடைய கணவன் அல்லவா. விருத்தோபாலேன மகதா கிரகீதா மத்ய ஜீவிபி திருஷ்டுவா ததுதரே பாலம் மாயவத்தே நிவேதயன் நாரதா அகதயத் சர்வம் தஸ்யாக சங்கித சேதசா. நமக்கே இந்த குழந்தையின் இடத்துல இப்படி ஒரு ஆசை வருது என்று மாயாவதி யோசிச்சுட்டு இருக்கிறச்சேவே நாரதர் வந்தார். முன்கதை அத்தனையும் சொன்னார். நீ யாரு, இந்த குழந்தை யாரு, அதனால தான் உனக்கு இந்த குழந்தையின் இடத்துல காதல் வருது, எல்லாத்தையும் எடுத்துரைத்தார். சாச்ச காமஸ்ய வை பத்னி ரதிர் நாம யசஸ்வினி நிரூபிதா சம்பரேண சா சூப ஓதன சாதனே காமதேவம் சிசும் புத்வா சக்கரே ஸ்நேகம் ததாத்பகே. இவர் தான் தன் கணவன் தெரிஞ்சுண்டு அவனிடத்திலேயே காதலோடு இருந்தாள். குழந்தை மெதுமெதுவே வளர்ந்தது. இவளை வளர்த்தாள். நல்ல இளம் பிராயத்தை குழந்தை அடைந்தான். அப்ப பார்த்து இவர் தன்னுடைய ஆசையை குழந்தையினிடத்திலே வெளியிடுகிறாள். நாதி தீர்க்கேன காலேன ச காஷ்ணீர் ஊடயவ்வன ஜனயாமாச நாரீணாம் வீக்ஷந்தீனாஞ்ச விப்ரவம் பிரீத்தியோபதஸ்தே ரதிரங்க சௌரதைஹி. தன் ஆசையை வெளிப்படுத்தின உடனே அவனுக்கு ரொம்ப வெறுப்பா இருந்தது. நாம் என்ன வயசு, இவளுக்கு என்ன வயசு, இவ தாய் போன்றவள் அல்லவா, இவள் என்ன நம்ம கல்யாணம் பண்ணிக்கொள்ள ஆசைன்னு சொல்றாளே, இது சரியான உறவாக படவில்லையே. அவன் சொல்றான், தாமாக பகவான் காஷ்டி மாதஸ்தே மதிரன்யதா மாத்ருபாவம் அதிக்கிரமிய வர்த்தசே காமினியதா. தாயாருடைய தன்மையே மாற்றிட்டு என்ன ஒரு காமத்துக்கு விருப்பப்பட்ட பெண்ணை போல நீ பேசுறியே, இது நியாயம் அல்ல. உனக்கு எதுக்கு இந்த தவறான எண்ணம் உண்டாச்சு அப்படின்னு பிள்ளை பிரத்யும்னன் தாயாரை பார்த்து கேட்கிறான். மாயாவதி தானே ரதி. அவ பதில் சொல்றா, பவான் நாராயண சுதா சம்பரேண ஆகிருத்தோ கிருஹாத் அகம் தே அதிகிருதா பத்னி ரதிஹி காமஹா பவான் பிரபோ. உண்மை எடுத்து சொல்றேன், கோபித்து கொள்ள வேண்டாம். நீ கண்ணனுக்கு பிள்ளையான பிரத்யும்னன். அதுவும் இவனுக்கு தெரியாதே. இப்போ எனவே சிறு குழந்தை மீனவர்கள் கொண்டு கொடுத்துருக்கா, மாயாவதி வளர்த்திருக்கா. இவளை தாயின்னு நினைத்து கொண்டு தாய் போய் ஆசைப்படுகிறாளேன்னு கோபத்தோடு அவன் பேசிட்டு இருக்கான். நான் உன் தாயே அல்லல், உன் தாய் ருக்மிணி, உன் தந்தை கண்ணன். நான் ஆறுன்னு சொல்றேன், காமதேவன், காமதேவனுடைய பத்னி ரதிதேவி. நான் தான் ரதிதேவி, நீதான் காமதேவன். சச்ச சம்பரமபேத்திய சம்யுகாய சமாஹ்வயத் அவிஷகைஸ்தாம் அபேக்ஷைஹி க்ஷிபன்னு சஞ்சனயன் கலிம். அப்பதான் உண்மையெல்லாம் தெரிஞ்சது. நமக்கு ஒரு சந்தேகம் வரும், தாயார் வயசானவளாச்சே, பிள்ளை இளைஞனாச்சே, இப்போ ஒரு வயசுக்கு அந்த ஒரு மாசத்துக்கு அந்த குழந்தைய கொண்டு கொடுத்துருக்காள்னு வச்சுப்போம். அப்பவே இந்த மாயாவதிக்கு ஒரு 22 23 வயசு இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ பிள்ளைக்கு 18 வயசானா அவளுக்கு 40 வயசு ஆயிடாதோ, இதெல்லாம் நமக்கு தோணும். ஆனா அங்க உண்மை என்ன நடந்து போச்சுன்னா, நாரதர் வந்து சொன்னது அதைத்தான். எப்ப அவ ரதி தேவியா இருக்கிறாளோ ஆசைப்பட்ட போதுதான் வயசு ஏறும். பிரத்யும்னனுக்கு தான் இன்னும் மன்மதன்னு தெரியாது. அதனால அவனுக்கு ஆசைப்படாமலே வயசு ஏறிண்டு போறது. அவனு அந்த முடிவுக்கு வந்துட்டான்னா வயசு ஏறாது. அப்ப இவனுக்கும் பருவம் அடைந்தான். இவனுக்கு 24 25 வயசாச்சு.
ஆனா மாயாவதி வயதாகாமல் இருந்தாள். அவளுக்கு அந்த சக்தி இருக்கிறபடியால் அப்படி இருந்துட்டா. இப்ப இருவருக்கும் கல்யாணத்துக்கு ஏற்ற வயசு ஏற்பட்டது. அதை கண்டு பிரத்யும்னனுக்கும் திருப்தி அடைஞ்சுட்டான். ஓ, நாரதர் இப்படி சொல்லியிருக்காரா? சரி, முதலில் நம்மை தூக்கி வந்த சம்பராசுரனை முடிப்போன் என் அவனை போருக்கு அழைத்தான். கதாமாவித்ய தரசா பிரத்யும்னாய மகாத்மனே பிரக்ஷிப்ய வெததன்னாதம் வஜ்ர நிஷ்பேது ரிஷ்டுரம். உடனே அவனுக்கும் கோபம், இவனுக்கும் கோபம். அது எப்படின்னு அபகரித்துன்னு வந்து கடல்ல போட்ட பிள்ளை போய் உயிரோட இவ்வளவு உயரத்துக்கு வந்து நிற்கிறான். கோபத்தோட பொருதான். இன்னைக்கு நாம பிரத்யும்னனா அற்புதமா 2 முக்கியமான திவ்யதேசங்கள்ல சேவிச்சுக்கலாம். ஒண்ணு, பாண்டிய தேசத்தில் இருக்கக்கூடிய திருத்தங்கல் திவ்யதேசம். அதை பத்தி மேல விண்ணப்பம் பண்றேன். அதுல ஜாம்பவதியை பத்தி பார்த்துக்க போறோம். வரிசை அடுத்தடுத்து இந்த கதையோட தொடர் பெற்ற திவ்யதேசம். இப்ப சோழ தேசத்தில் இருக்கக்கூடிய திருநறையூர் திவ்யதேசம். திருநறையூர் திவ்யதேசத்திலே தான் பிராட்டி நீலாதேவி நாச்சியாராக அவதரித்திருக்கிறாள். நீலாதேவி நாச்சியார் நாச்சிமார்களுக்குள்ளே 3ஆம் அவள். ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி. நீலாதேவி நாச்சியார் தான் வஞ்சுளவல்லி தாயாராக திருநறையூரில் எழுந்துருளியிருக்கிறாள். திருநறையூர் நின்ன நம்பி ஸ்ரீனிவாச பெருமான். அந்த பெருமானுக்கு பக்கத்துல சேவிக்க போனோம்னால் சங்கர்ஷணன் எழுந்துருளிருக்கார், பிரத்யும்னன் எழுந்துருளிருக்கார், அனிருத்தன் எழுந்துருளிருக்கார். இவர்கள்லாம் 6. கீழே க்ஷீராப்தியை பத்தி, திருப்பார்குழல் வாசுதேவனை பத்தி சொல்லும்போது ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்கேன். பரவாசுதேவன் ஸ்ரீ வைகுண்டநாதன். வைகுண்டநாதன் பரவாசுதேவனுக்கு அப்புறம் வியூகமூர்த்திகள் 4. வாசுதேவ, சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்தர்கள். இவர்களெல்லாம் கண்ணனுடைய பிள்ளைகளான பிரத்யும்ன அனிருத்தர்கள் அல்லர்கள். இவர்கள்லாம் பகவானே. படியை சொல்லிருக்கிறது பார்க்கடல்ல வியூக ரூபத்தில் இருக்கிறவா. நிறைய அதை பத்தின படங்கள்லாம ஏற்கனவே உங்கள் இடத்துல காமிச்சிருக்கேன். ஆக சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன். இதுல சங்கர்ஷணன் உலகத்தை அழிக்க காரணமா இருக்கிறவர், பிரத்யும்னன் காப்பதற்கு காரணம், அனிருத்தன் படைப்பதற்கு காரணம். அந்த மூவரோட தான் பெருமாள் திருநறையூர் நம்பியாக திருநறையூரிலே சேவை சாதிக்கிறார். ரொம்ப அற்புதமான திவ்யதேசம். படையடர்த்த மடவண்ணம் பிரியாது மலர்கமலம் மடலெடுத்து மதுநுகரும் வயலுடுத்த திருநறையூர் முடையடத்த சிரமேந்தி மூவுலகும் பலிதிருவோன் இடர்கெடுத்த திருவாளன் இணையடியே அடநெஞ்சேன்னு போஷரம். உற்சவமூர்த்தி ஸ்ரீனிவாச பெருமாள் ஒரே நாச்சியார் தான். வஞ்சுளவல்லி தாயார் நீலாதேவி நாச்சியாரின் அம்சமாகவே திருவதாரம் பண்ணினாள். அப்ப அங்க பெருமானிடத்துல பிரத்யும்னன் அனிருத்தனை சேவிச்சுக்கலாம். ஆனா அந்த பிரத்யும்னன் அனிருத்தன் கண்ணனுக்கு குமாரர்களான பிரத்யும்ன அனிருத்தர்கள் அல்லர்கள். சரி, அப்ப கண்ணனையும் கண்ணனுடைய குமாரனையும் சேவிக்கணும். உங்களுக்கு ஒண்ணு, இப்போ வியூகமூர்த்தியை சேவிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், திருப்பார்க்கடல் வாசுதேவன் இருக்கட்டும். நம்ம கண்ணன் எங்க சேவை சாதிக்கிறார்னா பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாயச்ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம் என்று திருவல்லிக்கேணியிலே நடுவ பார்சாரதி பெருமாள் சேவை சாதிக்கிறார். ஒரு கையில் சங்கத்தையும் மற்றொரு கை தான ஹஸ்தமாகவும் தன் திருவடியை காட்டிக்கொண்டு நெடுதுயர்ந்த திருமேனியோட நிற்கிறார். அவருக்கு ஓர் புறத்தில் ருக்மிணி தேவி சேவை சாதிக்கிறாள். அந்த பெருமாளோட கூட பலராமன் எழுந்துள்ளிருக்கார், சாத்தியக்கு எழுந்துள்ளிருக்கிறார். அப்ப பிரத்யும்னன் அனிருத்தன் எழுந்துள்ளிருக்கிறார்கள். இந்த பிரத்யும்னன் அனிருத்தன நேர கண்ணனுடைய திருக்குமாரர்கள். அப்ப அவர்களும் பிரத்யும்னர் அனிருத்தர்கள் தான். திருவல்லிக்கேணியில் எழுந்துள்ளிருக்கிறவர்களும் பிரத்யும்னர்கள் அனிருத்தர்கள் தான். 6 பேர் வச்சுக்கலாம் இல்லையோ. இப்ப க்ஷீராப்தியில் இருந்தவா தான் பிரத்யும்னாள் அனிருத்தாள். அவர்களுடைய திருநாமத்தை பின்னாடி பிறக்கிறவா வச்சுக்கலாம் இல்லையோ. இப்ப நாம பேர் வச்சுக்கலையா? அன்னைக்கு பிறந்தவன் பேரைத்தானே ஒத்தொத்தரும் நம்ம வச்சுட்டு இருக்கோம். அப்ப சரித்திரம் சொல்றார், அவன் சம்பராசுரனுடைய யுத்தம் பண்ணி அவனை அழித்து விட்டு ஆகாயத்தில் பறந்து போய் தன்னுடைய பத்னியோடே துவாரகையில போய் இறங்குறார். மாயாவதிக்கு இவனை பறத்தி அழைச்சின்னு போகக்கூடிய சக்தி இருந்திருக்கு. பறந்து இவனை கூட்டின்னு போய் இறங்கினா பாரஜயாம்பசாரண்யாபுரம் நீதோ விஹாயசா விவேஷ பத்னியா ககனாத் வித்யுதேவ பலாஹகா. ஆகாசத்துல மின்னல் ஒளி வெட்டினா போலே இருவரும் கீழே இறங்குறா. நேர கண்ணனுடைய அந்தப்புறத்துல போய் நின்னார்கள். ருக்மிணி இவனை பார்க்கிறாள். இவனை பார்த்தால் நம் கணவனை பார்க்கறாப்பிலே இருக்கே, அதோட நம்முடைய பிள்ளைய பார்க்கறாப்பிலே இருக்கே. பிறந்தன்னைக்கு யாரோ நம்ம பிள்ளைய தூக்கின்னு போயிட்டாலே, அன்னிலிருந்து பிள்ளைய காணும்னு தவிச்சுட்டு இருக்கோம். இவன் ஆட்டமே இருக்கு. பார்த்தா இவங்கிட்ட தான் எனக்கு ஆசை பெருகுகிறது. அப்ப இவன் ஆர், நீ யார்னு அவளே கேட்கிறாள். அஸ்மாத் அஸ்மரத் சசுதம் நஷ்டம் ஸ்நேகஸ்துத வயோதரா கோன்வயம் நர வைத்யூர்யா கஸ்யவா கமலேக்ஷண கதம் து அனேன சம்பிராப்தம் சாரூப்பியம் ஷார்ங்கதன்மன ஆகிருத்திய ஆவயவைர்கத்யா ஸ்வ ரஹசாவலோகனைஹி. நம்ம பர்த்தாவை போலவே உரிச்சு வச்சாப்புல பிள்ளை இருக்கானே,
நமக்கும் ஆசை பெருகுகிறதே, நீ யாருன்னு கேட்க அது வரைக்கும் தெரிஞ்சும் பேசாமல் இருந்த கண்ணன் உண்மையத்தனையும் சொன்னார். ஜிக்ஞாதார்த்தோபி பகவான் தூஷ்ணீமாச ஜனார்தனா நாரதா அகதயத் சர்வம் சம்பராஹரண ஆதிக்கம். கண்ணன் பேசாமல் இருந்துட்டார். அங்கு வந்த நாரதர் மொத்த கதையை எடுத்து சொல்ல எல்லாருக்கும் ஆனந்தம். ஓ, நாம் இழந்த பிரத்யும்னன் திரும்ப கிடைச்சுட்டார். கிடைச்சவர் மட்டுமல்ல, தன்னுடைய மனைவியோட சேர்த்து கிடைத்திருக்கிறார். தேவகி வசுதேவஸ்ச கிருஷ்ணராமௌ ததா ஸ்திரியா தம்பதீதௌ பரிஷஜ்ய ருக்மிணீச்ச யயுர்முதம். அனைவரும் குழந்தையும் மாட்டு பொண்ணையும் ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டு அணைத்து கொண்டு ஆனந்தமா இருந்தார்கள்ங்கிறதோட பிரத்யும்னன் சரித்திரம் முடிவடைகிறது. மேலே பார்ப்போம்.